ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தஸ்வரம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கஞ்சி ரெசிபி குழந்தைங்களுக்கானது பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசிங்க, புடுங்கல் அரிசி தான், எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1/2 கப் பச்சை பயிறு இதையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு கொஞ்சம் சிம் வச்சுட்டு 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் தனியா, இப்போது 1/4 ஸ்பூன் ஓமமும் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கருவேப்பிலை கூட நல்லா நொறுங்குற மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதுவும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ அந்த சூட்டில் இருக்கும்போதே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு, பவுடர் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. இது 1 வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஒரு கண்ணாடி பாத்திரம்னாலும் சரி, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலும் சரி, அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 20 டேஸ் 25 டேஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் போதும். சரிங்க, நெக்ஸ்ட்டு கஞ்சி செய்ய பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ஈவினிங் ஸ்நாக்காக கொடுப்பேன். அவன் நல்லா பசி எடுத்துரும் நைட்டு சாப்பிட்றதுக்கு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறட்டும், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா சூடேற்றிட்டு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா பொங்கி வரும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். கஞ்சி இப்போ ரெடிங்க. நல்லா பாருங்கள், பபுள்ஸ் வெந்து வந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ சளி பிடிச்ச டைமோ காய்ச்சல் அடிக்கிற டைமோ நீங்கள் இதை கஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இப்போவே மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா அதுவே பழக்கமாயிடும். ஸோ காய்ச்சலே இருக்கும்போது ஒரு 4-5 கற்பூரவள்ளி இலை எடுத்து சாறு பிழிஞ்சு இந்த கஞ்சி சூடாக இருக்கும் போதே கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஓகே, கம் லெட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃபியூச்சர். தேங்க்யூ. See you again.